Hello everyone, welcome back to my channel Exam Guru. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமெட்டிக்ஸுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். யூனிட் 1ல மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பெண்டிங் ஃபியூ டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஃபியூ டாபிக்ஸும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். தென் யூனிட் 2க்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். பார்க்கலாமா? எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்மேஷன் பை சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட். இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட் பார்த்தாலே தெரியுது, கொசைன் தென் இது சைன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கொசைன் சீரீஸ் இஸ் டினோட்டட் பை சி. கொசைன் சீரீஸ் சினோ, சைன் சீரீஸ் எஸ்னோ நம்ம டினோட் பண்ணுவோம். தென் இப்போ கொசைன் சீரீஸ் உடைய சம் என்ன, சைன் சீரீஸ் உடைய சம் என்ன, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இந்த சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலரா கொசைன் சீரீஸ் உடைய சம் தென் பர்டிகுலரா சைன் சீரீஸ் உடைய சம்மை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ அந்த சி பிளஸ் ஐஎஸ்ல கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் சம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சில சீரீஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த சீரீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன சீரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரீஸ் இதுவும் வரும், பைனாமியல் சீரீஸ் வரும், எக்ஸ்பனென்ஷியல் சீரீஸ் வரும், லாகரிதமிக் சீரீஸ் வரும். இதுல ஏதாவது ஒரு சீரீஸ் வரும். இதை யூஸ் பண்ணி தான் எந்த சீரீஸ் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கொசைன் சீரீஸ் உடைய சம் ஆஸ் வெல் அஸ் சைன் சீரீஸ் உடைய சம் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? முதல்ல சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ரிலேட்டட் டு தி சீரீஸ். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணணும். அப்போதான் நமக்கு சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட்ல சமேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஏ பிளஸ் ஏஆர் பிளஸ் ஏஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரீஸா. ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னா a into 1 minus r power n by 1 minus r. இதுதான் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. இதுவே இந்த சீரீஸ் வந்து இன்ஃபைனட் வரைக்கும் போயிட்டே இருந்ததுன்னா, இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா a by 1 minus r அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது டேர்ம்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்சிடுச்சுன்னா a into 1 minus r power n by 1 minus r. இல்ல இது போயிட்டே இருக்கு சீரீஸ், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னா a by 1 minus r. ஓகே, இப்போ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் உடைய ஃபார்முலா பார்த்தாச்சா? அடுத்தது பாருங்க, பைனாமியல் எக்ஸ்பிரஷன் தான் 1 plus x whole power n. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னா நம்ம என்ன சீரீஸ் இருக்கும், 1 plus n by 1 factorial into x plus n into n minus 1 by 2 factorial into x square plus etc up to infinity. இது இந்த சீரீஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா நம்ம சேனலுடைய UGTRB மேத்தமெட்டிக்ஸ் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுல போய் எல்லா வீடியோஸும் பாருங்க. தென் இங்க பாருங்க 1 minus x whole power minus p by q. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் ரீட் தான் பண்ணிட்டு வரேன். நீங்க இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, கையில நோட் எடுத்துட்டு இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்க. 1 minus x whole power minus p by q. இதோடைய ஃபார்முலா என்னன்னா 1 plus p by 1 factorial into x by q plus p into p plus q by 2 factorial into x by q the whole square plus etc. இப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், அதனால தான் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே வரேன். ஓகே, அடுத்தது 1 minus x whole power minus 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus x square plus x cube plus etc. இப்படி போயிட்டு இருக்கும். தென் எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் பார்க்கலாமா? எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ்ல e பவர் zனா 1 plus z by 1 factorial plus z square by 2 factorial plus etc. up to infinity. e பவர் மைனஸ் zனா அப்படியே ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும். 1 minus z by 1 factorial plus z square by 2 factorial minus etc. up to infinity. எல்லாமே ஜஸ்ட் ஜெனரல் ஃபார்முலாஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியா இருக்கும். then e பவர் z plus e பவர் மைனஸ் z by 2னா 1 plus z square by 2 factorial plus z power 4 by 4 factorial plus etc. up to infinity. இது வந்து ஈவன் பவர்ஸ் மட்டும் வரும், ஆட் பவர்ஸ் வராது. இதே மைனஸ்னா ஆட் பவர்ஸ் மட்டும் வரும், ஈவன் பவர்ஸ் வராது, 1 வராது. z by 1 factorial plus z cube plus z cube by 3 factorial plus etc. அப்படின்னு போகும். தென் லாகரிதமிக் சீரீஸ்ல பாருங்க 1 plus log 1 plus zனா அப்படியே சைன் சேஞ்ச் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க.
z minus z square by 2. இதுல ஃபேக்டோரியல்லாம் வராது. எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ்ல ஃபேக்டோரியல் வரும், இதுல ஃபேக்டோரியல் வராது டினாமினேட்டர்ல. z minus z square by 2 plus z cube by 3 minus z power 4 by 4 plus etc. இதுவே log 1 minus z னா எல்லா டேர்ம்ஸுக்குமே மைனஸ் இருக்கும். ஸோ எல்லா டேர்முடைய மைனஸை ஜென்ரலா வெளியில எடுத்துட்டோம்னா z plus z square by 2 plus z cube by 3 plus etc. up to infinity அப்படின்னு வரும். Then 1 by 2 log 1 plus z by 1 minus z. இதோடைய ஃபார்முலா z, அதாவது ஆட் பவர்ஸ் மட்டும் வரும். z plus z cube by 3 plus z power 5 by 5 plus etc. infinity. Then tan inverse z னா z minus z cube by 3 plus z power 5 by 5 minus etc. infinity அப்படின்னு போகும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். என்னடா ஃபார்முலா ஸ்டஃபா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கையில ஒரு நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதிக்கோங்களேன். எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். இதோடைய சம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட தான் யூஸ் பண்ண போறோம். கொசைன் சீரீஸ் எழுதிக்கணும். இது வந்து சைன் சீரீஸோடைய சம்ம மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, கொசைன் சீரீஸோடைய சம் கேட்கல. பட் சைன் சீரீஸ் வேணும்னா நம்ம சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இமேஜினரி பார்ட் அதோடைய சம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கொசைன் சீரீஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், காசு இருக்கிற இடத்துல அப்படியே சைனா வரும். காஸ் தீட்டா பை 2 பிளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 பவர் 2 பிளஸ் காஸ் 3 தீட்டா பை 2 பவர் 3 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1 மட்டும் ஆட் ஆகும், ஏன்னா இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ்ல இருக்கு, அதனால கொசைன் சீரீஸ்ல 1 இருக்கு. தென் சைன் சீரீஸ் அப்படியே இங்க இருக்கிறது அப்படியே 1 2 3 அப்படின்னு எண்ணுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்தோம்னா சைன் தீட்டா பை 2 பிளஸ் சைன் 2 தீட்டா பை 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போகுமா. தென் நமக்கு சி பிளஸ் ஐஎஸ் தான் வேணும். நம்ம சைன் சீரீஸ் உடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சி பிளஸ் ஐஎஸ் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். சி பிளஸ் ஐஎஸ் அப்படிங்கும்போது 1 பிளஸ் இங்க பாருங்க cos theta plus I sin theta by 2 வரும். அப்புறம் cos 2 theta plus I sin 2 theta by 2 square plus etc. அப்படின்னு போயிட்டே இருக்குமா. இப்போ cos theta plus I sin theta இதுக்கு பதிலா e power I theta அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ cos 2 theta plus I sin 2 theta னா e power I 2 theta அப்படின்னு போடலாம். ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிடணும். தென் இங்க பாருங்க e power I 2 theta-வை e power I theta by 2 the whole square அப்படின்னு எழுதலாம். அதாவது பவர்ல இருக்கிற 2-வை ஸ்கொயரா மாத்திரலாம். இதுவும் அந்த மாதிரி தான். I 3 தீட்டாவை e power I தீட்டான்னு எழுதிட்டு கியூபா மாத்திரலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. இது பாருங்க என்ன மாதிரியான ஜெனரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கு பாருங்க. இது 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ஜெனரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா e பவர் ஐ தீட்டா பை 2. ஸோ 1 மைனஸ் e பவர் ஐ தீட்டா பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ e பவர் ஐ தீட்டாக்கு வேல்யூ கொடுக்கணும். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா தானே. ஸோ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்படியே இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். ஏன்னா பவர்ல வந்து நெகட்டிவ் 1 இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 2 by 2 minus cos theta minus I sin theta வரும். இப்போ கீழே டினாமினேட்டர்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் உடைய கான்ஜுகேட் எடுத்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கான்ஜுகேட்னா ஒன்றும் இல்லை, ஐ இருக்கு இல்லையா, மைனஸ் ஐ இருந்ததுன்னா அது அப்படியே பிளஸ்ஸா மாத்திக்கணும். ஸோ 2 by 2 minus cos theta minus I sin theta-வை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டருடைய கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 minus cos theta plus I sin theta வரும் divided by 2 minus cos theta plus I sin theta வந்துருச்சா. இப்போ பாருங்க இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into this. தென் இதையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும். a plus b a minus b ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பாருங்க. இது வந்து a plus b. தென் ஃபர்ஸ்ட் இருக்கிறது a minus b. ஏங்கிறது 2 minus cos theta. அப்போ இது a minus b a plus b. a minus b a plus b னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். தென் இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 minus cos theta the whole square. அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab அப்ளை பண்ணிடணும். a minus b the whole square தானே. அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab. தென் இதை பாருங்க i ஸ்கொயர் பண்ணா minus 1. i ஸ்கொயர் உடைய வேல்யூஸ் minus 1.
ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்னா 1. அப்போ 5 அது 4, இங்க ஒரு 1, அப்போ 5 மைனஸ் 4 காஸ் தீட்டான்னு வரும். தென் இங்க இருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, சைன் சீரீஸ் உடைய சம் தான் கேட்டிருக்காங்க. சைன் சீரீஸ்னா என்ன? சி பிளஸ் ஐஎஸ்ல சைன் சீரீஸ்னா இமேஜினரி பார்ட் தான் சைன் சீரீஸ். அப்போ இந்த கடைசியில நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். இமேஜினரி பார்ட்னா என்ன? சைன் தீட்டா இருக்கா, இமேஜினரி பார்ட்ல சைன் தீட்டா. இந்த 2 வந்து எல்லாத்துக்கும் காமன். அப்போ 2 sin theta by 5 minus 4 cos theta தான் ஆன்சர். இங்க எழுதிருக்க பாருங்க, 2 sin theta by 5 minus 4 cos theta. This is the value of this sin series. அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணாதான் டைம் கீப் அப் பண்ண முடியும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும். நோட் எடுங்க, எல்லா சம்ஸையும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டைம் கீப் அப் பண்ணலாம். எல்லாரும் கேட்குறீங்க எப்படி டைம்குள்ள கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு. ஸ்பீடு இருந்ததுனா தான். ஸ்பீடு எப்போ வரும்? உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தால் தான் ஸ்பீடு வரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சம் த சீரீஸ். இது வந்து கொசைன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை மேட்ச் பண்ணி சைன் சீரீஸ் எழுதிப்போம். சி பிளஸ் ஐஎஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணி கொசைன் சீரீஸ் உடைய சம்மேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். கொசைன் சீரீஸ் எடுத்து எழுதிடலாம். அப்படியே சைன் சீரீஸ்னா காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல அப்படியே சைன் தீட்டா எடுத்து எழுதிடலாம். தென் நம்ம சி பிளஸ் ஐஎஸ் யூஸ் பண்ண போறோம். அப்போ சி பிளஸ் ஐஎஸ்னா இங்க மட்டும் ஐ யூஸ் பண்ணி அப்படியே எல்லா டேர்ம்ஸ்லயும் ஐ யூஸ் பண்ணும். ஸோ எக்ஸ் வெளில எடுத்துட்டா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. தென் இங்க -1/2 எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்துட்டா காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா பிளஸ் ஐ சைன் 2 தீட்டான்னு வரும். ஸோ இதே மாதிரி தானே எல்லாமே போயிட்டே இருக்குமா? இப்போ பாருங்க, இதுக்கு பதிலாக இ பவர் ஐ தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டானா இ பவர் ஐ தீட்டா. இதுக்கு பதிலாக இ பவர் ஐ 2 தீட்டா, இதுக்கு பதிலாக இ பவர் ஐ 3 தீட்டா. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இ பவர் ஐ 2 தீட்டா இருக்கா, அப்போ இ பவர் ஐ தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ எக்ஸ் இ பவர் ஐ தீட்டா ஹோல் ஸ்கொயர். தென் இதுவும் அது மாதிரி தான், எக்ஸ் இ பவர் ஐ தீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிடலாம். இது பாருங்க, ஜெனரல் ஸ்ட்ரக்சர் என்ன? எக்ஸ் minus x square by 2 plus x cube by 3 minus etc. அப்படி போயிட்டு இருக்கு. x இருக்கிற இடத்துல x e power i theta இருக்கு. அப்போ இந்த ஒரு சீரீஸ்க்கு பதிலா log 1 plus x அப்படின்னு எழுதலாம். இங்க பாருங்க, log 1 plus x னா x minus x square by 2 plus x cube by 3 minus etc. infinity. So log 1 plus x உடைய வேல்யூ என்ன? x e power i theta. So x e power i theta அப்படிங்கறத எழுதிக்கலாம். இப்போ e power i theta e பவர் ஐ தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். தென் இந்த எக்ஸை வந்து உள்ள கொண்டு போயிடலாம். 1 பிளஸ் எக்ஸ் காஸ் தீட்டா பிளஸ் ஐ எக்ஸ் சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்க, இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சதுனால தான் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ண முடியும். ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா 1/2 log of x square plus y square plus I tan inverse y by x. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாமா? 1/2 log x square உடைய வேல்யூ என்னன்னா 1 plus x cos theta whole square. Then y square னா இதை ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும். I ஸ்கொயர் பண்ணா -1. I வந்து ஸ்கொயர் பண்ண கூடாது, பிகாஸ் இது x பிளஸ் ஐ, ஒய்ங்கிறது இந்த எக்ஸ் சைன் தீட்டா மட்டும்தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். தென் பிளஸ் ஐ டான் இன்வர்ஸ் y by x, y உடைய வேல்யூ x sin theta, x உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு கொசைன் சீரீஸ் உடைய சம் தான் வேணும். அப்போ நம்ம ரியல் பார்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஏன்னா c பிளஸ் ஐஎஸ் ரியல் பார்ட் தான் கொசைன் சீரீஸ் உடைய சம். இதை மட்டும் எடுத்து எழுதிட்டா இது ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அந்த ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. சி பிளஸ் ஐஎஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணி கொசைன் சீரீஸ் சைன் சீரீஸ் உடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். சமேஷன் ஆஃப் சீரீஸ் பை டெலிஸ்கோபிக் மெத்தட், அதாவது தொலைநோக்கி முறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் தான். இப்போ பாருங்க, we express each term of the given series as the difference of two terms. அதாவது இப்போ ஏதோ ஒரு டேர்ம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு டேர்ம் எடுத்தா ரெண்டு டேர்முடைய டிஃப்ரென்ஸா அந்த டேர்ம் எழுதலாம். அப்போ டேர்ம் 2 எடுத்தா அதே மாதிரி தான் ரெண்டு டேர்முடைய டிஃப்ரென்ஸா அதை எழுதலாம். அப்போ எல்லா டேர்ம்ஸுமே ரெண்டு டேர்ம்ஸ் உடைய டிஃப்ரென்ஸா எழுத முடியும். அப்ப எல்லாத்தையும்
ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஒரு டேர்மும் லாஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஒரு டேர்மும் மட்டும்தான் இருக்கும். இதுதான் டெலஸ்கோபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க, டேர்ம் 1 ரெண்டு டேர்ம் டிஃபரன்ஸ், டேர்ம் 2 ரெண்டு டேர்ம் டிஃபரன்ஸ், டேர்ம் 3 எல்லாமே அந்த மாதிரி ரெண்டு டேர்ம் டிஃபரன்ஸா தான் இருக்கும். அப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா சம்மேஷன் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம்ல இருக்க ஒரு டேர்மும் மட்டும்தான் மீதி இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற வி நாட் இருக்கு, லாஸ்ட் டேர்ம்ல இருக்க விஎன் இருக்கு, மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடும். இதுதான் டெலஸ்கோபிக் மெத்தட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, சிம்பிளிஃபை, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எடுத்து எழுதிடலாம். இந்த 2 6 12 20 இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 into 2 2 3s are 6 3 4s are 12 இது 90 வரைக்கும் இருக்கா, 9 10s are அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். 1 by 1 into 2னா ரெண்டு டேர்முடைய டிஃபரன்ஸா எப்படி எழுதலாம்? 1 by 1 minus 1 by 2 அப்படின்னு எழுதலாம். இது 1 by 2 minus 1 by 3, இது 1 by 3 minus 1 by 4 இந்த மாதிரி எழுதலாம். அதாவது 1 by n into n plus 1 அப்படின்னும் போது எது எப்படி எழுதலாம்? 1 by n minus 1 by n plus 1 இது மாதிரி எழுதலாம். அப்ப இது n n plus 1. ஸோ இந்த டேர்ம் 1 by 1 மைனஸ் இந்த நம்பர் 1 by 2 இந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியும். அதனால எல்லா டேர்ம்ஸையும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இது டெலஸ்கோபிக் மெத்தடு. ஸோ எல்லாம் நடுவில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். பாருங்க, 1 by 4 அடுத்த டேர்ம் கிட்ட கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 9 வரைக்குமே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 minus 1 by 10 மட்டும் இருக்கும். சால்வ் பண்ணா 9 by 10 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? summation of n equal to 1 to infinity 1 by n plus 1 minus 1 by n plus 2 இதோடைய வேல்யூ வேணும். இது டெலஸ்கோபிக் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். எனக்கு வந்து 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தா 1 by 2 minus 1 by 3, எனக்கு 2 கொடுத்து பாருங்க, எனக்கு 3 கொடுத்து பாருங்க, எனக்கு n கொடுத்தா இதே எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். இப்போ இதோடைய வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 1 கொடுத்தா 1 by 2 minus 1 by 3, 2 கொடுத்தா என்ன, அது ஸோ எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். பாருங்களேன், இது வந்து nth டேர்ம் கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் அப்படியே கடைசி டேர்மா எழுதிடணும். எழுதிட்டதுக்கு பிறகு கேன்சல் பண்ணி பாருங்க. 1 by 3 கேன்சல் ஆயிடுச்சு, 1 by 4 கேன்சல் ஆயிடுச்சு, 1 by 5 கேன்சல் ஆயிடும் அடுத்த டேர்ம் கூட. ஸோ கடைசியில் 1 by n plus 1 வரைக்கும் கேன்சல் ஆயிட்டு 1 by 2 minus 1 by n plus 2 இது மட்டும்தான் மிஞ்சும். ஸோ அதை எடுத்து எழுதிடலாமா? இப்போ லிமிட்டோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். n tends to infinity, infinity வரைக்கும் போகுது இல்லையா, அதனால இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, n இல்லை அப்படிங்கிறதுனால 1 by 2 அப்படியே வச்சுக்கிட்டு இங்க என்னுடைய வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது இங்க என்ன ஆகும்னா 0 ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆகி 1 by 2 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 by n into 1 by n into n plus 1 இதோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் போகணும். முதல்ல இதை வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷனா ரிசால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எழுதலாம்? 1 by n minus 1 by n plus 1 அப்படின்னு எழுதலாமா? இப்போ நான் சொன்னேன், ரெண்டு டேர்ம்ஸ் வந்து அடுத்தடுத்த டேர்ம்ஸா இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். 1 by n minus 1 by n plus 1. இதுல n-க்கு 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, ஜஸ்ட் ஜெனரலைஸ் பண்றதுக்காக. nth டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் 1 by n minus 1 by n plus 1 தான் nth டேர்ம். டெலஸ்கோபிக் மெத்தட் தானே, இதே மாதிரி தான் லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கேன்சல் ஆயிட்டு லாஸ்ட் டேர்ம்ல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மிஞ்சும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு, இது கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 by n வரைக்கும் கேன்சல் ஆயிடும். கடைசியில 1 minus 1 by n plus 1 மட்டும்தான் இருக்குமா? இப்போ இதுக்கு லிமிட் கொடுக்கணும். லிமிட் n tends to infinity அப்படின்னும் போது 1 வந்து ஒண்ணுமே சேஞ்ச் ஆகுது, 1 அப்படிதான் இருக்கும். இங்க n-க்கு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஸோ 1 minus 0 அப்படின்னும் போது வேல்யூ இஸ் 1. இதுதான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ டெலஸ்கோபிக் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பேசிக் ஃபார்முலாஸ் தான், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. sin hz அப்படின்னும் போது e power z minus e power minus z by 2 அப்படின்னு எழுதலாம். இதுதான் sin hz. மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். e power z minus e power minus z. இதே காஸ்னா e power z plus e power minus z. இதுவே tanனா sin by cos தானே, அப்போ sin hz by cos hz அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது e power z என்ன அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம். 1 plus z by 1 factorial இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. z square by 2 factorial plus z cube by 3 factorial plus etc up to infinity. then e power minus z alternative termsல மட்டும் sign change ஆகும். 1 minus z by 1 factorial plus z square by 2 factorial minus z cube by 3 factorial plus etc up to infinity. then ரெண்டுத்தையும் subtract பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த
ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ z/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁵5/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டு இருக்கும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க, ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அதாவது ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். ஸோ கேன்சல் ஆகிட்டு ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1 + z² 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁴/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸில் என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படிங்கிறது மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலேஷன்ஸ் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ். இதுலேயும் சம் பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கு. இதுவே சர்க்குலர் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா x² + y² = 1 அப்படிங்கிறது தான் சர்க்குலர் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு சர்க்குலர் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இதுதான் வரும். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது x² - y² = 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin ix அப்படின்னா i × sin hx அப்படின்னு கிடைக்கும், sin ஹைப்பர்போலிக் x. இதுவே cos ixனா வெறுமனே ஹைப்பர்போலிக் cos x, cos hx. தென் tan ixனா i முன்னாடி வரும், சைனுக்கும் டானுக்கும் i முன்னாடி வரும், காசுக்கு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடிஷன் ஃபார்முலே ஃபார் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். sin ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் x + y அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் டேர்ம் தான் வரும். sin x + y, cos x + y, tan h x + y இது எல்லாத்துக்குமே ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல நடுவில் ப்ளஸ் தான் வரும், ஒரு மைனஸுமே இருக்காது. sin hx cos hx ப்ளஸ் cos hx sin hy. இது வந்து நார்மலாக sin x + yக்கும் இதே ஃபார்முலா தான். இங்கே வந்து h மட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு ஹைப்பர்போலிக் அப்படிங்கிறதுனால. தென் நீங்க பாருங்க, இது வந்து மைனஸ்னு வரும். நம்ம நார்மல் யூஸ்வல் cos x + yனா நடுவில் மைனஸ் வந்துருக்கும். பட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல அதுவுமே ப்ளஸ் தான். தென் டேனுக்கு பாருங்க, tan ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் x + yனா tan hx + tan hy / 1 + tan hx tan hy. இதுவுமே நார்மலாக tan x + y அப்படின்னும் போது மைனஸ் சைன்லாம் வரும். பட் இங்கே மைனஸ்லாம் இல்லாமல் டைரெக்டாக எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். இதுலேயும் ஒரு 3 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். sin h inverse xனா எல்லாத்துக்குமே பாருங்க லாக் வரும். இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ல log of x + √(x² + 1). தென் cos h inverse xனா இங்க மட்டும் மைனஸ் மாறும், log of x + √(x² - 1). தென் tan h inverse xனா 1/2 log 1 + x / 1 - x. These are the important formulas using in the hyperbolic functions. Then problems பார்க்கலாம். tan h 3x உடைய வேல்யூ வேணும். நம்ம வெறுமனே tan 3xனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் tan hyperbolic 3x உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். tan 3xனா பாருங்களேன், 3 tan x - tan cube x / 1 - 3 tan square x. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. tan 3xனா 3 tan x, திரும்ப ஒரு தடவை சொல்றேன், 3 tan x - tan cube x / 1 - 3 tan square x. இப்போ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் தானே வேணும். அப்போ x இருக்கிற இடத்துலலாம் ix மாத்திக்கணும். சேஞ்சிங் x into ix ஹைப்பர்போலிக் வேணும் அப்படிங்கிறதுனால சேஞ்ச் பண்ணி பாருங்க. tan 3ix = எல்லா இடமே ix மாறிடுச்சு. மாறினதுக்கு பிறகு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க 3ix இருக்கா, tan ix உடைய வேல்யூ என்னன்னா i tan x, அப்போ i tan h 3x அப்படின்னு வரும். இதுவும் அப்படிதான் 3i tan hx வரும். இங்க பாருங்க கியூப் இருக்கா, அப்போ i cube அது முன்னாடி வந்துடும், i cube tan h³ x. தென் 1 - 3 i² tan h² x எல்லாமே மாத்தியாச்சு. இப்போ i எல்லாமே காமனா வெளியில எடுத்துடலாம். i cube வேல்யூஸ் -i, -i போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த டேர்ம்லயும் i இருக்கு, இந்த டேர்ம்லயும் i இருக்கிறதுனால வெளியில எடுக்கும்போது 3 tan hx + tan h³ x / 1 + இது i² -1. ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், i² வேல்யூஸ் -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. i cube -i. ஸோ 1 + 3 tan h² x அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இங்க இருக்கிற ஐக்கு இங்க இருக்கிற ஐ கேன்சல் ஆயிடும். இதுதான் கேட்டிருக்காங்க, tan h 3x தானே கேட்டிருக்காங்க, அது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 3 tan hx + tan h³ x / 1 + 3 tan h² x. That's all. Next question பார்க்கலாம்.
separate into real and imaginary parts. Tan x plus iy. இதுல ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட் பண்ண சொல்லிருக்காங்க. tan x plus iy னா we can write it as sin by cos னு எழுதலாம். ஸோ sin x plus iy by cos x plus iy அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ sin a plus b னா என்ன அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதாவது இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சா. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணணும். இங்க டினாமினேட்டர் cos x plus iy இதோடைய காஞ்சுகேட் என்னன்னா cos x minus iy. ஸோ x minus iy ஆல போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ண இந்த மாதிரி கிடைக்கும். தென் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். வேல்யூ சேஞ்ச் ஆகாது தானே, அதனால. ஏன்னா இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்காக தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ 2 sin a plus b cos 2 sin a cos b அப்படின்னா வேல்யூ என்னன்னா sin a plus b plus sin a minus b. 2 sin a cos b னா sin a plus b plus sin a minus b. அப்போ sin a plus b a-வையும் b-வையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது iy கேன்சல் ஆகிடும். 2x மட்டும் இருக்கும். x plus x 2x. தென் sin a minus b sin a minus b இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. x கேன்சல் ஆகிடும். இதையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 2iy அப்படின்னு கிடைக்கும். தென் கீழே 2 cos a cos b இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. 2 cos a cos b அப்படின்னா cos a plus b plus cos a minus b. அப்போ a plus b னா அதாவது சைன் இருக்கிறதுல அப்படியே cos a plus b plus cos a minus b. இதையும் ஆட் பண்ணா 2x வரும். cos 2x இதையும் அப்புறம் a minus b அப்படின்னும் போது இதையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது cos 2iy அப்படின்னு கிடைக்கும். தென் இப்போ பாருங்க sin 2iy ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது i sin h2y வரும். இது வந்து i முன்னாடி வராது, காஸ்ல கொசைன்ல எப்பவுமே வராது தானே. ஸோ cos h2y அப்படிங்கிற மாதிரி வரும். வேற எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க, ரியல் பார்ட்ஸ் இமேஜினரி பார்ட்ஸ் செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. செப்பரேட் பண்ணணும்னா ரியல் பார்ட் என்ன வரும், sin 2x by cos 2x plus cos h2y வரும். இமேஜினரி பார்ட் sin h2y by cos 2x plus cos h2y வரும். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்தது find the value of cos h I pi by 2. இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ என்னன்னா cos ix னா என்ன, cos hx னு எழுதலாம். இது வந்து cos hx தானே, cos hx கொடுத்திருக்காங்க. cos hx x னா I pi by 2 கொடுத்திருக்காங்க. இப்போ cos hx இதுக்கு பதிலா cos ix னு எழுதலாம். cos ix னு எழுதலாம். ஸோ cos hx எடுத்து எழுதிட்டு ix னு எப்படி எழுதலாம், cos i x வேல்யூஸ் I pi by 2 ஸோ cos I pi by 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ I into I ஸ்கொயர். இப்போ -1 தான் வேல்யூ. -pi by 2 ஆகிடும். cos ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து cos தீட்டா தான். ஸோ cos pi by 2 வேல்யூ 0. நெக்ஸ்ட் லாகரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ e power z w அப்படின்னு எழுதணும்னா where z and w are complex numbers. இதுல z உம் w உம் complex number. z is called the logarithm of w. w is written as log w equal to z. ஓகே, இது பாருங்க, ஜஸ்ட் பேசிக்கா ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சம்ஸ் போடும்போது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். z x plus iy நோ, w u plus iv அப்படின்னும் எடுத்துக்கலாம். தென் x plus iy அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ரிலேஷன் log w equal to z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ log u plus iv x plus iy அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது எல்லாமே சம்ஸ் போடும்போது டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். log m ன்னா log m plus log n எழுதலாம். log m by n னா log m minus log n எழுதலாம். log m power n னா n into log m அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் log x plus iy. log x plus iy உடைய பிரின்சிபல் வேல்யூ என்னன்னா 1/2 into இதெல்லாம் ஜெனரல் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா, அடிக்கடி கேட்பாங்க. இதெல்லாம் டைரக்டாவே கொடுத்துட்டு log x plus iy equal to வாட்னு கேட்டா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுனா கூட போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 1/2 into log x square plus y square plus I tan inverse y by x. இதுவே ஜெனரல் வேல்யூனா இந்த லாக் இருக்கு இல்லையா, எல் வந்து கேபிட்டல்ல வரும். எல் கேபிட்டல்ல வந்ததுன்னா இந்த ஃபார்முலா கூடிய கடைசியில 2n pi i மட்டும் சேர்க்கிற மாதிரி இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஸோ பிரின்சிபல் வேல்யூனா ஸ்மால் லெட்டர்ல வரும் எல், ஜெனரல் வேல்யூனா கேபிட்டல் லெட்டர்ல வரும் எல். இதுல வந்து இந்த ஃபார்முலாக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான்.
ஜென்ரல் வேல்யூல கடைசியில முடிக்கும் போது 2n பை i ஆட் ஆகும். தட்ஸ் ஆல். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் log 4 plus 3i. இது வந்து கேபிட்டல் இல்ல, ஸ்மால் தான். இதோடைய வேல்யூ ஃபைண்ட் போனா அப்போ 2n பை i கடைசியில வராது. இது வேல்யூ என்ன வேணும்னா பிரின்சிபல் வேல்யூ தான் வேணும். ஸோ முதல்ல ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். 1/2 log x square plus y square plus I tan inverse y by x. ஸோ இதில் x உடைய வேல்யூ 4, y உடைய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 4 ஸ்கொயர்னா 16, 16 plus 9 25 வரும். 25 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தென் I tan inverse 3/4. இங்கே 2 மேலே இருந்ததுன்னா இண்டெக்ஸில் இருந்ததுன்னா அது வந்து முன்னாடி எழுத முடியும். ஸோ 2 into 1/2 அப்படின்னு வரும். 2 into 1/2. அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு log 5 மட்டும் இருக்கும். log 5 plus I tan inverse 3/4. தட்ஸ் ஆல். அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் log 1 plus I tan alpha. இதோடைய வேல்யூ வேணும். இப்போ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி எப்பயும் பிரின்சிபல் வேல்யூடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1/2 log x square plus y square plus I tan inverse b by a. ஏனா 1, bனா tan alpha. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x square plus y square plus I tan inverse y by y ஓட வேல்யூ tan alpha y by x. Then tan alpha by 1 tan இன்வர்ஸ்க்கும் டேனுக்கும் கேன்சல் ஆகிடும். இன்வர்ஸே இந்த டேனு கேன்சல் ஆகிட்டு அல்ஃபா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஐ அல்ஃபா 1 plus tan ஸ்கொயர் அல்ஃபானா ஃபார்முலா நமக்கு தெரியும், சீக்கண்ட் ஸ்கொயர் அல்ஃபா. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 log ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் ஐ அல்ஃபா அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இங்கே சீக்கண்ட் அல்ஃபா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இங்கே லாகுக்கு ஹோல் ஸ்கொயர்ல இருந்ததுன்னா இதை வந்து பவர்ல இருக்கிறத முன்னாடி எடுத்துட்டு வந்து எழுத முடியும். அது ஒரு இது இருக்கு, கண்டிஷன் இருக்கு. ஸோ முன்னாடி எடுத்துட்டு வந்து எழுதும்போது 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு log secant alpha மட்டும் இருக்கும் plus I alpha. That's all. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. log secant alpha plus I alpha. நெக்ஸ்ட் log sin x, log of sin x plus iy. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த sin x plus iy எடுத்துக்கலாம். sin x plus iy. sin a plus b அப்படின்னா sin a cos b plus sin b cos a. அதாவது எழுதி காமிக்கிறேன் பாருங்க. sin a plus b இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு sin a cos b plus cos a sin b அப்படின்னு வரும். ஸோ இது இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்படின்னு பாருங்க. sin a-வா, ஸோ sin x, cos b cos iy plus sin b அப்போ sin iy cos a cos x எழுதியாச்சு. இங்க ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். cos iy-னா cos hy தான், i வந்து வராது. தென் இங்க i வரும். sin iy-னா i sin hy cos x. ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாகரிதமை யூஸ் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். log of sin x cos hy plus I sin hy cos x இருக்கு. இது வந்து x, log x plus iy. இது x, இது y. I சேர்க்கக்கூடாது yல, ஏன்னா x plus iy தான் இதனுடைய ஜென்ரல் டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் 1/2 இன்டூ இதோடைய ஃபார்முலா என்ன? 1/2 log x square plus y square plus I tan inverse y by x. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். தென் இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். I வராது, ஜஸ்ட் sin h ஸ்கொயர் y cos ஸ்கொயர் x தான். plus I tan inverse y by x. y ஓட வேல்யூ இதுதான், y by x எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இந்த cos ஸ்கொயர் எக்ஸுக்கு 1 minus sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு மாத்திரலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம், 1 minus sin ஸ்கொயர் எக்ஸ்னு. தென் sin h ஸ்கொயர் வையும் அப்படியே தான் இருக்கு. இங்க பாருங்க, இது ஈஸியா சால்வ் பண்ண முடியும். என்ன கொடுத்துருக்காங்க? இங்க cos x இருக்கு, இங்க sin x இருக்கு. cos x by sin x னா cot x. தென் sin hy by cos hy னா tan hy. அது எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 1/2 log of, இது வந்து உள்ள கொண்டு போயிடலாம். sin x square cos h square y 1 into sin h square y sin h square y minus sin square x into sin h square y equal to minus sin square x sin h square y. then இது பாருங்க, I tan inverse cot x tan h y அப்படியே தான் வரும், எதுவுமே மாற்றம் இல்லை. அடுத்தது sin square x வெளியில் எடுத்துடலாம். இந்த டேர்ம்ல sin square x இருக்கு, அதே மாதிரி இந்த கடைசி டேர்ம்லயும் sin square x இருக்கு. அந்த sin square x வெளியில் எடுத்தோம்னா cos h square y minus sin h square y வரும்.
plus sin h square y அப்படியே எழுதிடலாம் plus I tan inverse of cot x tan hy. இப்போ இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 cos h square y minus sin h square y value is 1. we know that. ஸோ அந்த வேல்யூவை யூஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா sin square x plus sin h square y plus I tan inverse of cot x tan hy. that's all. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. தென் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், பிடிஎஃபை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது UGTRB மேத்தமெட்டிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.